தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஆளுமையாக தமிழக மக்களால் கலைஞர் என அன்போடு அழைக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று. பன்முகத் திறமையாளராய் வலம் வந்த அவர் குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். கலைஞரின் வாழ்க்கையில் எழுத்து தனி இடம் பிடித்து இருந்ததை யாராலும் மறக்க முடியாது. தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் அவர் பெரும்பாலும் தனது மைப்பேனாவில் வைத்தே எழுதுவதை விரும்பினார். குறிப்பாக இந்தியாவில் தயாரிக்கப்படும் வேலிஸ்ட் 69T மாடல் பேனாதான் அவருக்கு மிக பிடித்தமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அந்த பேனா கலைஞர் பயன்படுத்தப்பட்ட பிறகு கட்சி தொண்டர்களால் பலரும் அது வாங்கி விரும்பி பயன்படுத்தப்பட்டதால் 1000 ரூபாய் வரை எட்டியது என்பது ஒரு வரலாறு. கருணாநிதியை நினைத்தால் மஞ்சள் துண்டு தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆரம்ப காலத்தில் அவர் பெரும்பாலும் வெள்ளை நிற துண்டுகளையே பயன்படுத்தி வந்தார். பின்னர் மஞ்சள் நிற துண்டு அவரது நிரந்தர அடையாள சின்னங்களில் ஒன்றாக மாறியது. அரசியல் நிகழ்வு ஒன்றில், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் அவருக்கு போட்டப்பட்ட அந்த மஞ்சள் நிற துண்டை அவருக்கு அணிவித்தார். அதன் முதலே அந்த மஞ்சள் துண்டை தனது வாழ்நாளின் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்த வேண்டும் என்பதாக தனது நிலைப்பாட்டை எடுத்தார் கலைஞர் கருணாநிதி. கருணாநிதியின் உண்மையான இயற்கை பெயர் என்ன தெரியுமா? அவர் பெயர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி என்றால் உலகை ஆள்பவர் என்பதன் அடையாளம் என்று சொல்வார்கள். உண்மையிலே தமிழகத்தை ஆளுமைக்குரிய தலைவராக இருந்து ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து மத்தியில் ஆட்சிப்பிடத்தில் யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அரசியலின் சாமானிய அரசியல் ஜாம்பவானாகவும் விளங்கியவர் இந்த தட்சிணாமூர்த்தி. கருணாநிதியின் கையில் அடிக்கடி காணப்படும் ஒரு பவள மோதிரத்தை பற்றி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தி ஒன்று இருக்கிறது. திமுக முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்கிய போது அன்றைய காலத்தில் திமுகவின் பொருளாளராக இருந்த கருணாநிதி தேர்தல் நிதியாக 11 லட்சம் ரூபாயை திரட்டி பேரறிஞர் அண்ணாவிடம் பரிசாக அளித்ததன் விளைவாக தனதுக்கு இவ்வளவு பெரிய நிதியை திரட்டி கொடுத்த கலைஞரின் அறப்பரிய சாதனையை பாராட்டி அன்றைய தினத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன் கைகளில் வைத்திருந்த அந்த மோதிரத்தை எடுத்து கருணாநிதியின் கையில் அது போட்டுவிட்டார். தினமும் காஃபி போண்டா சாப்பிடுவதை அவர் தனது விருப்பமாக கொண்டிருந்தார். பல நேரங்களில் அறிவாலயத்தின் வாசலில் வந்து அமர்ந்து தனது காரை நிறுத்தும் பொழுது கடலை விற்கும் வியாபாரியிடம் கடலை வாங்கிக் கொண்டு அவனிடத்தில் சில அரசியல் கடலைகளை போடும் வழக்கத்தை கொண்டிருப்பார். அவர் பேசும் பேச்சை கேட்டு மயங்கி போன அமைச்சர்கள் கடலைக்காரனிடம் அரசியலில் ஏதாவது புதிய செய்தி தலைவர் தந்தாரா என்று கேட்ட காலங்களும் இருக்கிறது. அதேபோல் கலைஞர் கருணாநிதி தன் கைகளில் கட்டியிருக்கும் கடிகாரம் அணிவதில் ஒரு தனித்துவ பழக்கத்தை கொண்டிருந்தார். புதியதாக மற்றும் விலை உயர்ந்த கைகடிகாரங்களை வாங்கி கட்டுவதை விட தான் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வழக்கமான தனது கடிகாரத்தின் முன்பக்கத்தை மணிக்கட்டில் தெரியாமல் பின்புறமாக வைத்து பார்ப்பதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்பதான விஷயத்தையும் பலரும் அறிந்திருப்பார்கள். கலைஞரின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று அவர் அணிந்திருக்கும் மூக்கு கண்ணாடி. கருப்பு நிற மூக்கு கண்ணாடி வெளியூரில் காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி கருணாநிதியின் இடதுகண் பலத்த சேதமடைந்தது. இதற்காக அந்த கண்ணில் மட்டுமே 12 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. அதன் பின் தொடர்ந்து அவர் கருப்பு கண்ணாடியை அணிய தொடங்கினார். அது அவரது தோற்றத்தின் பிரிக்க முடியாத ஒரு அடையாளமாக மாறியதால் கண்ணாடி இல்லாமல் கருணாநிதியை பார்ப்பது அரிதான காரியங்களில் ஒன்றாகவும் பேசப்பட்டது, பார்க்கப்பட்டது. அன்றைய காலங்களில் எல்லா விஷயத்தையும் நகைச்சுவை கலந்த உணர்வோடு பேசும் கலைஞரின் செயல்பாடுகள் அரசியலில் எதிரிகளை கூட இன்முகத்துடன் வரவேற்று பேசும் அவருடைய அரசியல் ஆளுமை, இப்படி பன்முகத்தன்மையை கொண்ட ஒற்றை தலைவனாய் விளங்கிய கலைஞரின் பிறந்த நாளில் அவருடைய நீங்காத நினைவுகளில் சிலவற்றை இப்பொழுது பார்த்தோம். மகிழ்வோம். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர்.